ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கெட்டி மைசூர் பாக் செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன வேணும்னு நம்ம பார்ப்போம். இது முதலையெல்லாம் செய்கிற கெட்டி மைசூர் பாக்கு. இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கு. அதை நல்லா சலிச்சிட்டு இந்த இருச்சட்டியிலே போட்டு சலிச்சிக்கலாம் சலடை வச்சு. 1 கப் மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு நெய். இப்போ நம்ம நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சிக்கலாம். 2 கப்பு கொஞ்சம் கம்மியாக நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு திருப்பி எச்சா வேணும்னா கொஞ்சம் எச்சு பண்ணிக்கோங்க. 2 கப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நெய் 2 கப்பு இது போல் எடுத்து வச்சுருக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணுவோம், இந்த உறைஞ்சிருக்கிறதெல்லாம் தண்ணியாக மாறுறதுக்கு. இப்போ கடாயில் கடல் மாவு போட்டாச்சு. அதில் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு லேசாக வறுக்கலாம், வாசம் வர வரைக்கும். லேசாக வாசம் வரும்போது நம்ம அடுப்பை நிறுத்திடுவோம். இப்போ அந்த நெய் நம்ம முறுக்கி வச்சுருக்க நெய்யில் ஒரு 1/4 டம்ளர் எடுத்து இதில் ஊற்றி மாவை கலக்கலாம். ஓரத்தில் எல்லாம் இருக்க மாவை நல்லா எடுத்து விட்டு நெய்யோடு கலங்க வைக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கலங்கி தண்ணியாக இருக்கும். அப்போ நல்லா வெந்துடும் மாவு. அடுப்பு ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப சூடு வேண்டாம். மைசூர் பாக் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு மீடியம் சிம் இதிலையே வச்சுக்கலாம். நல்லா நெய்யோடு சேர்ந்து கடல் மாவு நல்லா வெந்துடும். நல்ல வாசம் வரும் அந்த சமயம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைய விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி லேசான ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கலக்கி கொடுத்து கரைய விடணும். சர்க்கரை நல்லா பொங்கி கொதிக்குது. இந்த சமயத்தில் கரண்டியில் எடுத்து நம்ம 2 விரலில் தொட்டு பார்த்தோம்னா லேசான கம்பி பதம் வந்தால் போதும், ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாவை எடுத்து அடுப்பில் வச்சு இந்த சர்க்கரை பாகை இதில் ஊற்றி கலக்கிக்கலாம். கடல் மாவோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரை பாகு, கடலை மாவு, நெய் எல்லாம் நல்லா கலங்கணும், கலங்கி கொதிக்கணும். பாருங்கள், இப்போ மைசூர் பாகோட கலவை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலை மாவில் சேர்த்துக்கலாம். நெய்யும் மாவும் நல்லா கலங்குற மாதிரி நல்லா சொல்லட்டி கலக்கி கொடுத்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா கலக்க மைசூர் பாக் நல்லா வெந்து வரும். எப்படி வருது பாருங்கள். நெய்யெல்லாம் ஃபுல்லாக அந்த மாவில் கலக்கிற மாரி கலக்கி விட்டுறணும். அடுப்பு ரொம்ப வேகமாக வேண்டாம், தீஞ்சு போயிடும். மெதுவாகவே வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடன் வரும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. இருக்கிற நெய் எல்லாம் செலவாயிடும். அந்தளவுக்கு ஊற்றினா தான் மைசூர் பாக் நல்லாயிருக்கும். நல்லா பொங்கி வருது பாருங்கள். ஓரமாக இருக்கிறதுலையும் நல்ல நடுப்புற எடுத்து விட்டு நெய்யோடு கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நெய் தடவை தட்டில் ஊற்றினோம்னா இது சாஃப்ட் மைசூர் பாக்காக வரும். இப்போ ஏனத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா பொங்கி. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மைசூர் பாக்கு. இதே கொஞ்சம் நல்லா வேக விட்டோம்னா அந்த கட்டி மைசூர் பாக்கு வந்துடும். கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம கிளறினோம்னா இது கட்டி மைசூர் பாக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டல, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா புறன்னு பொங்கி வரும். அந்த சமயத்தில் எடுத்து ஊற்றினோம்னா கட்டி மைசூர் பாக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். சுழண்டுட்டு வருது பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சுழண்டுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நெய் தடவின தட்டில் இதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கரண்டியோட பின்னால் நெய்யை தடவிட்டு நல்லா சமம் பண்ணி விட்டுடலாம். இப்படி நல்லா அமுத்தி கொடுத்து சமம் பண்ணிக்கலாம். நல்லா ஆறணும் இது. இப்போ கட்டி மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம துண்டு போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், போட்டாலும் சரியாக வராது. கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் துண்டு போட்டு ஒரு தட்டில் கொட்டினோம்னா எல்லாம் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கட்டி மைசூர் பாக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.